அதெல்லாம் இல்லைண்ணே, சும்மா உங்களை பார்த்துட்டு போலான்னு தான் வந்தேன். சும்மா எதுக்கே வர போற? பரவாயில்ல, என்ன விஷயம் சொல்லு. அதானே டிரான்ஸ்ஃபர் சம்பந்தமா ஏற்கனவே உங்ககிட்ட கேட்டிருந்தேன். நீங்க கூட மேலிடத்துல பேசுறேன்னு சொல்லியிருந்தீங்க. அதான் நீங்க கொஞ்சம் பேசி சிட்டிக்குள்ள ஒரு நல்ல ஸ்டேஷனா பார்த்து என்னை மாத்தி விட்டீங்கன்னா கொஞ்சம் வசதியா இருக்கும். நீங்க கொஞ்சம் மனசு வச்சீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் நடக்கும். என்னையா சிட்டில போஸ்டிங் வாங்கி சேவை பண்ண போறியா? கிடைக்கிற சில்லறைக்காக தானே பேசிட்டு இருக்க. அவன் சென்னை சிட்டியில் போஸ்டிங் வாங்குறதுக்கு கோடிக்கணக்கில் காசு கொடுத்துட்டு வாயை முடித்து வெயிட் பண்ணிட்டு இருக்கான். நீ என்னடானா வாரத்தில் 4 நாள் வணக்கம் வச்சுட்டு ஓசிலேயே அந்த வேலையை முடிக்கலான்னு பார்க்குற இல்லை? ஆமாம், உன்கிட்ட அந்த நுங்கம்பாக்கம் ஆளு கலெக்ஷன் சொல்லியிருந்தேனே, அதை விசாரிச்சியா? இல்லண்ணே, அவன் என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறானே. அவன் இந்த வேலையே உன்னால் முடிக்க முடியல, இதில் உனக்கு ப்ரொமோஷன் ஒரு கேடு. இதில் வேற வட்டிக்கு வேற கடை வாங்க வேண்டியது. ஆமாம், 3 பொம்பளை கேஸில் மெமோ இருக்குல்ல, நீ உனக்கெல்லாம் பார்த்து தான் பண்ண முடியும். டக்கு டக்கெல்லாம் மூவ் பண்ண முடியாது. எலெக்ஷன் வேறு வருதுயா, கட்சியிலேருந்து ஒரு முக்கியமான ஆள் வராங்க. அவங்கள பார்த்துட்டு அப்புறமா மேட்டர் டீல் பண்ணுறேன். திவா, இந்த மாதம் வட்டியில் அவங்களுக்கு வந்திருக்கான்னு செக் பண்ணிப்பார். அப்படி தராதவங்க லிஸ்ட்டு போட்டு இவன்ட்ட கொடு. இவர் எல்லாத்தையும் சுட்டு பிடிச்சிருவார். என்னையா பிடிச்சிருவல்ல? பிடிச்சிடலாண்ணே, பிடிச்சிடலாம். நீ ஓரமாக போய் வெயிட் பண்ணு, கூப்பிட்றேன். ம்.